ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஒரு குழம்பு ஒன்று செய்யலாமா? அதுவும் வந்து முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டவா வச்சு நல்லா சூடாயிட்ட அப்புறமேட்டு அதோட வந்து பட்டை லவங்கம் போட்டு நல்லா வறுத்து விடுங்க. அது கூட வந்து பெரிய வெங்காயம் 2 பூண்டு 1 உரித்து அதையும் நல்லா வதக்கிவிடுங்க. அது கூட 4 தக்காளி பழமும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது ஒரு பச்சை வடை போகிற வரையும் நல்லா வதக்கிடுங்க. தேங்காய் கொஞ்சம் அதோட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட வந்துட்டு தனியா, சிக்கன் மசாலா, மஞ்சள்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே டவாவில் வந்துட்டு முட்டையை வந்து உடச்சி விடுங்க. உடச்சி விட்டுட்டு அதில் வந்துட்டு பெப்பரு, சிக்கன் மசாலா, உப்பு போட்டு நல்லா வந்து முட்டையை வந்து வறுத்து விடுங்க. நல்லா வறுத்து விட்டுட்டு அரைச்சி வச்சுங்கிற மசாலாவும் இதோடு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றி நல்லா சலசலன்னு கொதி வர வரலும் விடுங்க. அது கொதி வர்றதுக்குள்ளார நம்ம தோசை சட்டியில் வந்து ஒரு ஆம்லேட் 2 ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இதுக்கும் நான் வந்து எந்த ஆயிலும் வந்து ஆட் பண்ணல. ஆம்லேட் போட்டு எடுத்து வச்சுட்டு நல்லா கொதிக்கிற இந்த குழம்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வரலையும் இதில் நம்ம எந்த ஆயிலும் ஆட் பண்ணல. டேஸ்ட்டான முட்டை குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம எந்த ஆயிலும் ஆட் பண்ணுறதில்ல. அதனால் வந்து டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல ஒரு குழம்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த குழம்பு வந்து நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.